வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 73 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவிப்பு. விலைப்போகாத மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றத்தை உருவாக்க முயற்சிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு. நெட்டம்போவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பலி, மேலும் 11 பேருக்கு காயம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 73 முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. 50 சிறு முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 14 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. உயிர் சேதம், துப்பாக்கி பிரயோகம் மற்றும் மரண அச்சுறுத்தல் ஆகிய வன்முறை சம்பவங்களும் இதில் அடங்குகின்றன. அரச கடமைகள் உடன்பாடு, அரசு அதிகாரிகள் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துதல், இடர் மாற்றம், சட்டவிரோத சுவரொட்டிகள், கட் அவுட்கள் காட்சிப்படுத்தப்பட்டமை என்பன சிறு முறைப்பாடுகளாக பதிவாகியுள்ளன. கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான 9 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் இருந்து 2 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. கண்டிலிருந்து 6 முறைப்பாடுகளும், குருநாகலிலிருந்து 5 முறைப்பாடுகளும், புத்தளம் மற்றும் அனுராதபுரத்திலிருந்து தலா 4 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்டவிரோத பதாதைகள், சுவரொட்டிகள், கட் அவுட்கள் இதுவரை அகற்றப்படவில்லை என தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் இவை அகற்றப்பட்டிருக்க வேண்டும் என கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவிக்கின்றார். எனினும் இதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் இதுவரை ஈடுபடவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது வேட்பாளர் தொடர்பில் அரசியல்வாதிகள் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. එක්සත් ජාතික පක්ෂයේ හිටපු මහලේකම්වරයා ජනාධිපතිතුමා ගාවට ඇවිල්ලා බුලත් ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஜனாதிபதியை சந்தித்து வெற்றிலை வழங்கி அவருக்கு மரியாதை செலுத்தி கைகோர்த்து நாட்டை வெற்றியடை செய்வதற்கான தமது ஒத்துழைப்பை வழங்குவதற்கு முன் வந்துள்ளார். பொதுச் செயலாளரை அனுப்பவும் முடியும், பொதுச் செயலாளர் ஒருவரை கொண்டு வரவும் முடியும். அது இலகுவான முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். කොමිසාරිස් කාර්යාලයේ ඉදිරිපිට එතුමා ඉදන් කිව්වා මට මහලේකම්වරු යවන්නත් පුළුවන්, මට මහලේකම්වරු ගන්නත් පුළුවන්. ඒක මට කජ්ජක් කියලා තමයි එතුමා ඒ අවස්ථාවේදී කිව්වේ. මේ 18න් மஹிந்த ராஜபக்சோ பரதන්න පුළුවන්. இந்த 18வது அரசியல் அமைப்பில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க கூடிய பொது வேட்பாளராகவே மைத்திரிபால சிறிசேன முன் வந்துள்ளார். ඡන්ද දින ව්‍යාපාර එකක්වත් අද මහින්ද රාජපක්ෂ මහත්තයා වටන්නේ. නාම යෝජනා දින දවසේ මේ ජාප මහලේකම් මේ පැත්තට ආපු එකෙන් வேட்புமனு தாக்கல் செய்த தினத்தன்றே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எமது பக்கத்திற்கு வந்துள்ளமை எதிர்க்கட்சி சூழ்ச்சியாளர்களின் திட்டம் தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளது. விடுகதைக்கான பதிலை தேட வேண்டிய நிலைமையே எதிர்க்கட்சியினருக்கு தற்போது தோன்றியுள்ளது. හතුරු මිතුරු ධන විවතුරු උඩු යටිකුරු සොට්ටියා අලුතගෙන මන මාලිට විදායකේ ගරාලා පොරගොල්ලට බෙදාලා සිනි පොතටත් බෙදාලා තිස්ස කපල වැටමුල්ලේ සජිත් කපල දොරමුල්ලේ අතක් ගනින් සෙට්ටියෝ අද ජනතාවගේ ජනසම්මත மக்களின் வாக்குரிமை இன்று மதிப்பற்று காணப்படுகின்றது. தேர்தலை இலக்காக வைத்து பொருட்களை விநியோகிக்கும் கலாச்சாரத்தையும் சலுகைகளை வழங்கும் கலாச்சாரத்தையும் என்று நாம் காண்கின்றோம். என்றுமே இல்லாதவாறு தற்போது தேர்தலுக்காக சலுகைகளை வழங்கும் செயற்பாடுகளை நாம் இன்று காண்கின்றோம். தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் மின் கட்டணத்தை 25 வீதத்தால் குறைத்துள்ளனர். டீசல், பெட்ரோல் ஆகியவற்றின் விலைகளையும் குறைத்து சூதாடுவதனை போன்று செயல்படுகின்றனர். டீசல் பெட்ரோல் අඩු කළා. මෙතනින් පටන් ගත්ත උඩ ඉඳලා පහළ දක්වා මේ සූදුව ක්‍රියාත්මක වෙනවා. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்தியாவின் திருப்பதியில் உள்ள திருமலை வெங்கடேஸ்வரா கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் இன்று நாடு திரும்பியுள்ளார். திருமலை வெங்கடேஸ்வர ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் திஸ்ஸ அத்தநாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார். ஜனாதிபதிக்கும் ஆலய வளாகத்திலும் பாதுகாப்பு பலப்பட்டிருந்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
மக்கள் விடுதலை முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நடவடிக்கை அனுராதபுரத்தில் இன்று காலை இடம்பெற்றது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகளை தொடர்ந்து மக்களை தெளிவூட்டும் நோக்கிலேயே இந்த துண்டு பிரசுர விநியோகம் இடம்பெற்றுள்ளது. ஏகாதிபத்தியத்தின் கீழேயே நாடு இவ்வளவு காலமும் பயணித்துள்ளது. இதனைத் தொடர்ந்தும் நீடிப்பதற்கு இடமளிக்க முடியாது என்பதனை தெளிவுபடுத்துவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி இந்த சந்தர்ப்பத்தில் தீர்மானித்துள்ளது. ஜனநாயகத்தை ஸ்தாபிப்பதற்கும் குறிப்பாக நிறைவேற்ற அதிகார முறையை நீக்கி நாட்டில் நல்லாட்சியை கொண்டு வருவதற்காக இந்த நாட்டின் மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்பால் சென்று ஊழலுக்கும் பணத்திற்கும் விலை போகும் மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தை உருவாக்குவதே தமது நோக்கம் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகே கையேடுகளை விநியோகிக்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்து உரையாற்றிய முன்னணியின் தலைவர் இதனை கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் விரிவான திட்டம் ஒன்றை மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பித்துள்ளதாக இதன்போது அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் பொதுத் தேர்தலின் போது அதிகளவு உறுப்பினர்களை வெற்றி கொள்ளும் வகையிலேயே தமது தேர்தல் பிரசார நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் சமூக பரிமாற்றத்தை உருவாக்குவதற்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சீரான வீதி கட்டமைப்பின் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வரும் மக்களும் எமது நாட்டின் சில பகுதிகளில் வாழவே செய்கின்றனர். அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேச மக்கள் சீரான வீதி கட்டமைப்பின் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அம்பாறை ஆலியடி வேம்பில் உள்ள கல்லூரி வீதியே இது. மழைக்காலங்களில் இந்த வீதி இவ்வாறே காட்சியளிக்கின்றது. மழை ஓய்ந்த பின்னரும் இந்த வீதியை பயன்படுத்த முடியாத நிலையே உள்ளதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். சுமார் 5 வருடங்களுக்கு முன்னர் இந்த வீதி கான்கிரீட் வீதியாக செப்பனிடப்பட்டது. எனினும் முழுமையாக நிர்மாண பணிகள் இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை. வடிகான் கட்டமைப்பு சீரான முறையில் அமைக்கப்படாமையினால் ஆலியடி வேம்பு கல்லூரி வீதியில் தேங்கும் நீர் வடிந்தோடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வீதி ராமகிருஷ்ணன் தேசிய கல்லூரி முன்வீதி, கல்லூரி வீதி என்று சொல்வது. இதில் இந்துமா பிரபலமான கட்டம் இந்துமா மன்றம் இருக்குது. ஆடியம்பு ராமகிருஷ்ணா கல்லூரி எதிரே இருக்கின்றது. இதால் பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் எல்லாம் உடுப்புகளை தோய்ந்த நிலையில், தண்ணீரில் தோய்ந்த நிலையில் போவது பரிதாபத்துக்குரியாக இருக்கிறது. இதுவரையில் சீரான வடிகான் இல்லாது பெரும் குறையாகும். எனவே இதுக்குரிய அதிகாரிகள் இதுக்கு சுரிய நடவடிக்கை எடுத்து இந்த வடிகால் அமைப்பை சீராக்கி இந்த வீதியை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு வேண்டுகின்றோம். தமது நாளாந்த தேவைகளை இலகுவாக பூர்த்தி செய்வதற்கு அம்பாறை ஆலியடி வேம்பு கல்லூரி வீதியை செப்பனிட்டு தருமாறு உரிய தரப்பினரிடம் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொலிச்சி அந்த ராமகிருஷ்ணா கொலிச்சி முன்வீதியானது மக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்து இயலாத அளவில் மிக தண்ணியாக இருக்கின்றது. இதை தயவு செய்து நல்ல தொழில்நுட்ப அறிஞரோட தொடர்பு கொண்டு இந்த ரோட்டை வடிகான் அமைச்சு இந்த ரோட்டை போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் மக்கள் வந்து கேளாத நிலை எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இது சம்பந்தப்பட்டவங்க தயவு செய்து இந்த ரோட்டை ஒழுங்காக போட்டு எங்களுக்கு வடிகான வச்சு தந்தா பெரிய உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீதி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக இதே நிலையில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முதல் இந்த ரோட் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கான்கிரீட் இடப்பட்டது. கான்கிரீட் இடப்பட்ட போதும் இது இவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்கின்றது. வளமையாக இந்த வீதி நீண்ட முழங்காலுக்கு மேலே தண்ணி உள்ள ஒரு வீதியாகவும் இந்த வீதியில் பயணம் செய்வது மிக சிரமமாகவும் இருக்கின்றது. இது தொடர்பில் ஆலியடி வேம்பு பிரதேச சபை தவிசாளரை தொடர்பு கொண்ட போது இந்த பிரச்சினை தொடர்ச்சியாக நிலவுவதாக தெரிவித்தார். அத்துடன் இந்த வெள்ள நீர் வடிந்தோடி கடலில் கலப்பதற்கு வடிகான்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். இதற்கு பெருந்தொகையான நிதி தேவைப்படுவதாகவும் தெரிவித்த அவர், எனினும் வெள்ள நீர் வடிந்தோட வைப்பதற்கான பணிகள் இடம்பெறுவதாகவும் தெரிவித்தார். நிட்டம்புவ ரத்தாவடுன பகுதியில் வேன் ஒன்றும் லொரி ஒன்றும் மோதியதில் 2.5 வயது சிறுவன் உள்ளிட்ட 2 உயிரிழந்துள்ளனர்.
விபத்தில் மேலும் 11 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்தவர்கள் கேகாலை மற்றும் வரக்காப்புல வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேனில் பயணித்தவர்களை விபத்தில் உயிரிழந்தும் காயமடைந்தும் உள்ளனர். விபத்து தொடர்பில் லோரி சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். வத்தலை ஹேகித்தை ஸ்ரீ சபரிகிரீசன் ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தின் 6வது வருஷாபிஷேக பெருவிழா தீர்த்தோத்சவ திருவிழா இன்று நடைபெற்றது. வருஷாபிஷேக பெருவிழாவில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோத்சவ பவனி நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. வத்தலை ஹேகித்தை ஸ்ரீ சபரிகிரீசன் ஐயப்பனுக்கு நேற்று காலை சகசிரநாம சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனை அடுத்து வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றதுடன் சபரிகிரீச ஐயப்பன் அலங்கார மூர்த்தியாய் வலம் வந்து ரதத்தில் எழுந்தருளினார். பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனம், மங்கள வாத்தியங்களின் முழக்கம் மற்றும் ஐயப்ப சுவாமிகளின் சரண கோஷத்துடன் நடைபெற்ற ரதபவனி பெருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வத்தலை ஹேகித்தை ஸ்ரீ சபரிகிரீசன் ஐயப்பன் சுவாமி தேவஸ்தானத்தின் வருஷாபிஷேக பெருவிழாவின் பூங்காவன திருவிழா நாளை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.